ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னம்மா பாக்ஸ்லாம் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டுங்க. இன்றைக்கி என்ன செலிப்ரேஷன் ரவுண்டு அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது அருண் ஷர்மி சேனலை சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணவங்களுக்காக டெடிகேட் பண்ணுற டே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1000+ ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகி இன்றைக்கி அருண் ஷர்மி ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த செலிப்ரேஷன் உங்களுக்காக மட்டும்தான். எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் இதெல்லாம் நடத்துகிற எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த நாளுக்காக நான் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரீச் கிடைக்குமா, அதில் ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வருவாங்களா, அதில் ஏதாவது கமெண்ட் வருமா, நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணலாமா, இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது போட்டால் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், நிறைய வீடியோஸ் நம்ம போட்டு பார்க்க எல்லா யூடியூபர்ஸும் இப்போ இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேஸை கிராஸ் பண்ணாமல் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபேஸை நாங்களும் க்ராஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த 1000 ஃபேமிலியை ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது எங்களை நம்பி வந்த 1000 பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு உபயோகமாக ஒரு தகவலை சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ஃபேமிலியாக நம்ம ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய குரூப்பாக, ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா அந்த பிளெஸிங்ஸை கேட்குறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அருண் ஷர்மி ஃபேமிலியில் இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் பெருசாக எல்லா வீடியோவிலும் பெருசாக தேங்க்ஸ் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக இந்த செலிப்ரேஷன் விலாகில் நான் சொல்லலாம். ஸோ இந்த 1000 ஃபேமிலிஸ்க்கும் என்ன ஃபஸ்ட்டு வர அந்த 1000 பேர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆபத்துனா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து வந்த எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த டேக்காக தான் நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். என்னுடைய ஹஸ்பண்டோட இந்த செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசாக நாங்கள் தீபாவளி கூட எங்களால் மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் நம்மளுக்கு தீபாவளி வெட்டுங்க செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. நாங்கள் இந்த டேக்காக 1 இயர் வெயிட் பண்ணோம். ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக 1 மில்லியன் செலிப்ரேஷனையும் நம்ம மீட் பண்ணுவோம். அதை இன்னும் நல்லா ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது என்னோட அக்கா பாப்பா, நிறைய வீடியோஸில் பார்த்துப்பீங்க. ஸோ பாப்பாவோட கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்குது அருண் ஷர்மி சேனலில். இது ஒரு லைஃப் ஸ்டைல் விலாகு. நம்ம 13 பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டிவோஷனல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன் டிவோஷனல் வீடியோஸ்னால் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் லைஃப் ஸ்டைல் விலாக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டிவோஷனல் வீடியோஸ் நிறைய இருக்கும், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும், 1 மினிட் ஸ்டோரி நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டனிங் டிப்ஸு, நம்ம எங்கள் வீட்டில் இருந்த பெட்டு டைகர், ஸோ அந்த வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். பாப்பா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாங்கள் 1 லேக் செலிப்ரேஷன் பண்ணணும்த்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 ஆகி 1000 சப்ஸ்கிரைபர்களை கண்டித்த அருண் ஷர்மி சேனல் இனிய கருத்துக்களை வழங்குவதில் சேலத்து மாம்பழமாய், கசப்பான அனுபவங்களை மனதிலிருந்து கலைத்து நல் மருந்தாய் விளங்குவதில் வேப்ப மரமாய், பாச நேச பக்தி கிரக தோஷங்களை உணர்த்துவதில் பலாப்பழமாய், வருங்கால சந்ததியர் வாழையடி வாழையாய் நற்பெயர் பெற்றிட பல நல்ல கருத்துக்களை உணர்த்துவதில் சுவையான வாழைப்பழமாய், உணர்த்திட்டு முத்தமிழை கண்டிட முத்தேவர் வாழ்த்திட முத்தான கருத்துக்களை தந்திட அவற்றை உங்களுடன் பகிர்ந்திட வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நமக்கு தினமும் உணர்த்தும் அருண் ஷர்மி சேனல் மேன்மேலும் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்றிட வேண்டும். பார்ப்புகழ யூடியூப் சேனலில் யூ என்ற பெயரையும் அடைந்து அனைவரின் உள்ளத்திலும் வாழ்ந்திட உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் இறைவனின் ஆசையும் கிடைக்க அருண் ஷர்மி சேனலை மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. வணக்கங்க, வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி செலிப்ரேஷன், ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் ரவுண்டு தான். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்ல மாட்டேன், நம்மளுடைய ஃபேமிலி அருண் ஷர்மியோடைய ஃபேமிலி நீங்கள் எல்லாருமே நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 சேனல் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்.
பட் ஒரே கண்டென்ட்டாக போடணும் அப்படின்ற ஒரு சஸ்டெயின்டாக போடணுன்ற ஒரு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம ஒரே இதுவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருந்தோம். பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்றது ரிப்பீட்டடாக வந்து போட்டு நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைக்கல. அது இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக செய்யும் போது நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் விளாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து என்னென்னலாம் இருக்கோ, நம்ம என்னென்னலாம் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரீஸா இருக்கும். நம்மளுடைய மொமெண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணி போகும்போது, இப்ப லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்குமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம டே டு டே வந்து அதுக்கு நம்ம வொர்க் பண்ணி போடணும். சும்மா ஒரு விஷயத்த வந்து நம்ம எதர்ச்சியா வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து சொல்லிட முடியாது. அதுல வந்து வொர்க் அவுட் பண்ணி, அதுல கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இல்லைங்களா? ஸோ அந்த மாரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் அருண் ஷெட்டி. எல்லாரும் நம்ம செய்ற விஷயத்த நம்ம செய்றோம் அப்படின்றத விட, நம்ம குடுக்குற கன்டென்ட்டும், நம்ம சொல்ற விஷயமும் எல்லாருக்கும் வந்து ரிலையபிளா இருக்கணும். எல்லாருக்கும் வந்து ரீச்சபிளா இருக்கணும். அவங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கணுன்றதுல ரொம்ப வந்து கான்ஸ்டன்ட்டா நம்ம வந்து அந்த வொர்க் அவுட் பண்ணோம். அண்ட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் விளாக்ன்றதால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம என்ன வேணா வந்து ஷேர் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு இப்போ இன்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு டாபிக்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒரு குட்டி அ டைகர்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி எங்க வீட்ல இருக்க ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா, டைகர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பேர் வந்து நாங்க டைகர்ன்னு வச்சிருக்கோம். ஸோ அதுல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரீச் அவுட் ஆச்சு. பார்க்குறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போ முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைகர் வீடியோ போட்டோம். அப்புறம் கார்டனிங் டிப்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் 1 மினிட் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போட்டோம். அதுக்கப்புறம் லைஃப் கோல்ஸ் ஃபார் சக்சஸ் அப்படின்ற மாதிரி போட்டோம். அப்புறம் நிறைய டெம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம போற டெம்பிள்ஸ்லாம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த கோயில்ல வந்து என்ன வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு அது ரிலேட்டடா போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் குக்கிங் ரெசிபீஸ், டிப்ஸ். இப்போ நான் வந்து ஃபிசியோதெரபி ஃபீல்டில் இருக்கிறதால அது ரிலேட்டடாக வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ் டிப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய வந்து ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த 1000 ஃபேமிலிஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். 1000 கே வந்து ஃபேமிலிஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு ட்ராபேக் எந்த நம்மளுடைய அருண் ஷெட்டி சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. நிறைய நம்ம ஸ்லோகலாம் டிவோஷனல் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டுருக்கோம். ஏன்னா வந்து நான் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அம்மாவாக இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும் ரொம்ப வந்து டிவோஷனல் ஓரியன்டாக எங்களை வளர்த்துட்டாங்க. ஆனால் எதுவுமே நாங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் அங்கே ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் செய்வோம். அதனால் அது ரிலேட்டடாக நிறைய ஸ்டோரிஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து எங்களுடைய லைஃப்பில் கலந்துருக்கிறதாலேயே என்னவோ எங்களுடைய சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோஷனல் வீடியோஸ் நிறைய இருக்கும். அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ஸ்லோகம் போட்டிருந்தோம். அந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப டாப் லெவலில் வந்து அதாவது நாங்கள் போட்டிருந்த கண்டென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல என்ன சொல்லுவோம் 7000 வியூஸ்க்கு மேலே வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அது ரன்னிங்லேயே இருக்கு. இன்னும் அதுல இருந்து கமெண்ட்ஸ் வருது. பட் மற்ற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வரல. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை மைனஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கரெக்ட் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். ஸோ கண்டிப்பாக பேக் கமெண்ட்ஸும் வரும். நான் இல்லைன்னு சொல்ல முக்கால்வாசி நான் பேக் கமெண்ட்ஸ் வந்தால் நான் வந்து அதில் வந்து என்ன சொல்கிறது எலிமினேட் பண்ணிடுவேன்ற மாதிரி அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிற விஷயமும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். பேக் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ரிலையபிளாக இருந்ததுன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அது நம்ம விசிபிளாக மற்றவங்களுக்கு காமிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக. பட் சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பேக் கமெண்ட்ஸ் வரல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இதில் வந்து என்ன நெக்ஸ்ட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நம்ம சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 1250 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து 1250 ஃபேமிலியாக நாங்கள் கன்சிடர் பண்ணி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆக்சுவலி எங்களுடைய கோலு அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம் 1 மில்லியன் செலிப்ரேஷனில் தான் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். இதுதான் 1000. அதுக்கப்புறம் பட் 5000 10,000 நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நம்மளுக்கும் அந்த ஐடியா இல்லை. ஆக்சுவலி செலிப்ரேஷன் கூட ஏன் எதுக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எங்கள் கப்புள் விளாக்ன்றதால எங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போச்சு. இப்படி செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணுமா, சொல்லி தான் ஆகணுமா அப்படி கிடையாது. ஸோ நம்மளை நம்பி ஒரு 1000 மெம்பர்ஸை வந்து உள்ளே வந்திருக்காங்க. நம்மளுடைய அப்ரிஷியேஷன் அதை ஒரு அப்ரிஷியேஷனே சொல்லலாம். நம்ம வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூட் மாதிரி இதை நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறத விட, இது உங்களுக்காக வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு வே இருக்குது. சீக்கிரமாக நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ணிடுவோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 2 விஷயம் நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல அதாவது இந்த 1K ஃபேமிலி வந்து நம்ம ஃபார்ம் ஆயிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இல்லைன்னு அதாவது இருக்குன்னு ஆடக்கூடாது, இல்லைன்னு வாழக்கூடாது. நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸா நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய பிளெஸிங்ஸ் கடவுள் வந்து பிளெஸிங்ஸ் நிறைய குடுத்துட்டே இருப்பாரு. அதனால நிறைய பேர் இப்ப என்ன வந்துருச்சு, எதுக்கு இந்த செலிப்ரேஷன் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்முலா மாரி சொல்லியிருக்கேன். இருக்குன்னு ஆடவும் கூடாது, இல்லைன்னு வாழவும் கூடாது. அடுத்தடுத்து நம்மளோட ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதே மாரி எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்ம உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து நிம்மதியா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் இழந்து அதில பாதாளத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி போயிருக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல வரதுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு நம்பிக்கைய புடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வரணும்னு நெனைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம 1 மில்லியன் வந்து ரீச் பண்ணிட்டு அந்த செலிப்ரேஷன்ல இன்னும் நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது, பாசிட்டிவ் மூடோட மீட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பா எங்க அம்மா பேசியிருப்பாங்க, எங்க பாப்பா வந்து பேசியிருப்பா. இது வந்து என்னுடைய அக்கா கூட நான் நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அருண் ஷமி சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது, அம்மாவோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. அம்மாவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருப்பீங்க, செலிப்ரேஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு பின்னாடி ஒரு பேக் சப்போர்ட் மாதிரி அவங்க தான் வந்து பண்ணாத, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் முன்னாடி என்ன முடியுதோ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு, இன்னும் நிறைய ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக கடவுள் சாய்ராமுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு சீக்கிரமாக 1 மில்லியன் செலிப்ரேஷனில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ. பாய்.